Hi, this is Ghibran here. சில பேரை நாம் தூரத்துலேருந்து கவனிச்சிருப்போம். இவ்வளோ பெரிய உயரத்தை எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு நமக்கே பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இந்த கதையை கேட்டால் எப்படி அவங்களுக்கு அந்த இடம் கிடச்சிது அப்படிங்கிறது புரிய வரும். ஒரு கிராமத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் விஷ்ணு, இன்னொருத்தன் பேர் சிவா. விஷ்ணுவுக்கு 10 வயசாச்சு. ஆள் பார்க்க குண்டா பப்ளியாக இருப்பான். ஆனால் சிவா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவனுக்கு 5 வயசு தான் ஆகுது. ஒல்லியாக லீனாக இருப்பான். ஆனால் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் வந்தாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. தூங்குறதும் சரி, சாப்பிட்றதும் சரி, விளையாட்டுலேயும் சரி, அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஊர்லேயே இருக்கிற எல்லாருக்குமே பரிச்சயம். ஒரு நாள் 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட விளையாட்டு சுவாரஸ்யத்தில் 2 பேருமே பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இதை 2 பேருமே உணரவே இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக விளையாடிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க டைம் கூட கவனிக்கல. அப்படியே அங்கே காட்டில் விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு விஷ்ணு அங்கே இருக்க குழியில் விழுந்துட்டான். இதை பார்த்து சிவா பதறி போயிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யாராவது உதவிக்கு கூப்பிடலான்னா கூட பக்கத்தில் யாருமே இல்லை. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தான். அங்கே மரக்கொடி ஒன்று இருந்துச்சு. அவன் அதை தூக்கி அந்த குழியில் வீசினான். விஷ்ணு அந்த கொடியை பிடிச்சிட்டான். இன்னொரு முனையை சிவா அவன் கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். விஷ்ணு குண்டா இருந்ததுனால சிவா இழுக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு இருந்தான். இந்த போராட்டம் ரொம்ப நேரம் நடந்திருக்கு. சிவா அந்த கொடியை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து ஒரு வழியாக விஷ்ணுவை மேலே தூக்கிட்டு வந்துட்டான். குழியிலேருந்து மேலே வந்ததும் 2 பேரும் கட்டி பிடிச்சி அன்பை பரிமாறியிருக்காங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஊர் மக்கள் எல்லாம் எங்கடா இந்த 2 பேரையும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி அந்த காட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. வழியெல்லாம் அவங்க தேடி பார்த்துட்டே வரும்போது எதிர்த்த மாதிரி சிவாவும் விஷ்ணுவும் வர்றதை பார்த்துருக்காங்க. அவங்கள பார்த்ததில் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு, எங்கே போனீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சோ அதை இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதை ஊரில் யாரும் நம்பவே இல்லை. சிவா கிட்ட கேட்டிருக்காங்க, உன்னால எப்படி உன்னை விட 2 மடங்கு உள்ள ஒருத்தனை தூக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவா, கொடியோட உதவியோட தான் நான் தூக்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க. ஓகே, 2 பேரும் சேர்ந்து ஏதோ கதை கட்டுறானுங்க, உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அந்த வழியாக போயிட்டு இருந்த ஒரு சாமியார் பார்த்துருக்காரு. அவர் நேராக இவங்க கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவங்க எல்லாரும், பசங்க 2 பேரும் பொய் சொல்கிறாங்க, அதுதான் உண்மையை என்னன்னு நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்ததை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சாமியார், இந்த பசங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அங்கே இருந்தவங்க, அது எப்படி சாமி, 10 வயசு பையன் குண்டா இருக்கான், 5 வயசு பையன் ஒல்லியாக இருக்கான், அந்த பள்ளத்தில் இருந்து 10 வயசு பையனை எப்படி இந்த 5 வயசு பையனால் தூக்கி இருக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இந்த 5 வயசு பையன் கண்டிப்பாக 10 வயசு பையனை தூக்கி இருக்க முடியும். ஏன்னா உன்னால் முடியாது, நடக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு அவனுக்கு சொல்கிறதுக்கு அங்கே உங்களை மாதிரி யாருமே கிடையாது. அவனோட உள்ளுணர்வும் இப்படி ஒரு வார்த்தையை அவன்கிட்ட சொல்லவே இல்லை. அதனால தான் அவனால் இதை செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த 2 பேர்னால தடுக்க முடியும். ஒன்று நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. அவங்க எப்போவுமே முடியாது, வராது, நடக்காது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்த வேலையையும் முழுசாக செஞ்சு முடிக்கவே முடியாது. இன்னொன்று, நமக்குள்ளே நம்மளை பற்றி நாம் உருவாக்கி வச்சிருக்கிற நம்பிக்கை. அது நம்பிக்கையாக இல்லாமல் அவநம்பிக்கையாக இருந்துச்சுன்னா நம்மளாலையும் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கவே முடியாது. எப்பவும் உங்களை சுற்றி பாசிட்டிவான ஆளுங்களே வச்சுக்கோங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க கிட்ட இருந்து என்றைக்குமே விலகிருங்க. அவங்க உங்களுக்கும் உபயோகமாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் உபயோகமாக இருக்க மாட்டாங்க. உங்களால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்சா, நீங்கள் நம்புனா வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு வேணாலும் உங்களால் போக முடியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவநம்பிக்கையாக பேசினா அதை காதில் வாங்கிக்காதீங்க. அதுக்காக அவங்கள ஹர்ட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க முடியாதுன்னு சொன்ன வேலையை நீங்கள் செஞ்சு முடித்ததும் உங்களை கொண்டாட போகிறவங்களும் அவங்க தான். அதுக்கும் நம்மக்கிட்ட ஆள் வேணும்ல. உன்னால் முடியாதுன்னு சொல்ல அந்த பையனை சுற்றி யாருமே இல்லை. அதே மாதிரி தன்னால் முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் அவனுக்கு வரவே இல்லை.
அதனால தான் சிவானால் தன்னை விட பலமாக இருக்கிற விஷ்ணுவை தூக்க முடிஞ்சுது. பாசிட்டிவான ஆளுங்களை சுற்றி வச்சுக்கிட்டு பாசிட்டிவான நம்பிக்கையோட ஜெயிச்சு காட்டுங்க. தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.